ஸ்வரவிக்யானம் ஸ்வர் விக்யான் பாரம்பரிய கோட்பாட்டின்படி இடது நாசி சந்திர நாடி ஐடியே நதி குளிர்ச்சி அமைதி மன ஓய்வு இரத்த அழுத்தத்தை சமப்படுத்த உதவும் என்று கருதப்படுகிறது. இதயம் மற்றும் மன அமைதியுடன் தொடர்புபடுத்தப்படுகிறது. வலது நாசி சூரிய நாடி பிங்களா நதி சக்தி செரிமானம் உடல் செயல்பாடு சுறுசுறுப்பு இரு நாசிகளும் சமமாக ஓடும்போது சுஷும்னா தியானத்திற்கு உகந்த நிலை. மன அமைதி அதிகரிக்கும். ஆன்மீக பயிற்சிக்கு சிறந்ததாக கருதப்படுகிறது. சர்க்கரை நோய்க்கு பாரம்பரிய ஸ்வரவிக்யான பார்வை காலை சூரிய உதயத்திற்கு முன் அல்லது பின் 10-15 நிமிடங்கள் நாடி சுத்தி இடது மற்றும் வலது நாசிகளை சமப்படுத்தும் பயிற்சி மன அழுத்தம் குறைவதால் உடல் செயல்பாடுகள் சமநிலைக்கு வர உதவலாம். உயர் இரத்த அழுத்தத்திற்கு இடது நாசி மூச்சு பயிற்சி வலது பக்கமாக படுத்தால் இடது நாசி திறக்கும். மெதுவாக மூச்சு உள்ளிழுத்து வெளியிடவும். 5-10 நிமிடங்கள். இதய நலத்திற்கு மெதுவான வயிற்று மூச்சு 4 வினாடி உள்ளிழுத்தல் 6 வினாடி வெளியேற்றல். மூச்சை அடக்காமல் செய்ய வேண்டும். தலைச்சுற்றலுக்கு முதலில் இயல்பான மூச்சை கவனிக்கவும். தலைச்சுற்றல் இருக்கும்போது கடினமான பிராணாயாமம் வேண்டாம். வல்லாரை போதுமான தண்ணீர் ஓய்வு ஆகியவற்றுடன் இணைத்து செய்யலாம். உடல் வீக்கம் இதமா ஆழ்ந்த வயிற்று மூச்சு காலை மாலை 10 நிமிடங்கள். மருத்துவர் கொடுத்துள்ள ஃப்ரூஸ்மைட் அல்டாக்டோன் போன்ற மருந்துகளை தொடர வேண்டும். சிறுநீர் பிரச்சனைகளுக்கு நாடி சுத்தி வயிற்று பகுதி விரிவடையும் வகையில் மெதுவான மூச்சு வாழைத்தண்டு பார்லி வெள்ளரி போன்ற உணவுகளுடன் இணைத்து செய்யலாம். தினசரி எளிய வாசி யோகா அட்டவணை காலை 5 நிமிடம் இயல்பான மூச்சு கவனிப்பு 10 நிமிடம் நாடி சுத்தி 5 நிமிடம் அமைதியாக அமர்தல். மாலை 10 நிமிடம் நாடி சுத்தி 5 நிமிடம் ஆழ்ந்த வயிற்று மூச்சு. முக்கிய எச்சரிக்கை: உங்களின் பட்டியலில் உள்ள மருந்துகளை பார்த்தால் அந்த நபருக்கு சர்க்கரை நோய், டிபி, இதயம், உடல் வீக்கம் போன்ற பிரச்சனைகள் இருக்கக்கூடும். இது போன்ற நிலையில் கும்பகம் மூச்சை நீண்ட நேரம் நிறுத்துவது செய்ய வேண்டாம். வேகமான கபாலபதி, பஸ்திரிகா போன்ற பயிற்சிகள் மருத்துவர் அனுமதியின்றி செய்ய வேண்டாம். தலை சுற்றல், மார்பு வலி,